நல்லா கவனிங்க. அது அந்த அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போதே எப்படி இருக்குது பாருங்க. திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டிருந்தான். திராட்சை தோட்டத்தில் திராட்சை கொலையை தான் நடணும். திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை ஏன் இவன் நட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஓமைனா பரலோகத்தினுடைய ரகசியம்னு அர்த்தம். அப்போ ஏன் அந்த திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டான் அப்படின்னா, முதல்ல திராட்சை தோட்டம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்போ சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் என்பது என்ன? இஸ்ரவேலின் வம்சம். இப்போ அந்த இடத்தில் கொண்டு வந்து இவர் அத்தி மரத்தை நடுகிறார். அத்தி மரத்தை நட்டு அதனிடத்துல கனிகளை எதிர்பார்க்கிறார். அதான் தேவன் எதிர்பார்க்கிறதான மிக முக்கியமான காரியம். ஆனால் ஏன் இந்த அத்தி மரத்தை நட்டு கனிகளை எதிர்பார்த்தார் என்று சொன்னால், 2வது வசனம் ஏசாயா 5:2, நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதான் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணது. நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல திராட்சை பழம்னா என்ன, எதை குறிக்குது? நல்ல கனிகள் என்பது எதை குறிக்கிறது? அதே அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கனி என்பது என்ன? அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார். கசப்பான கனி என்ன? கொடுமை. அடுத்து நல்ல கனி என்பது நீதி, முறைப்பாடு என்பது கசப்பான கனி. அந்த 5:2 சொல்றாரு, அவர் நல்ல கனிக்கு காத்திருந்தார், அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது. நல்ல கனி என்பது என்ன? நீதியும் நியாயமும். கசப்பான கனி என்ன? கொடுமை, முறைப்பாடு. அப்போ இந்த திராட்சை தோட்டத்துக்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கர்த்தர் எதிர்பார்த்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீதி நியாயம். ஒரு நீதியோடு கூட ஒரு நியாயத்தோடு கூட இருக்க வேண்டும். நீங்க பழைய ஏற்பாடு முழுக்க பாருங்க, கர்த்தர் எதிர்பார்க்கிற நீதி நியாயம் என்னங்கிறது அழகா புரியும். அவர்கிட்ட உலக பிரகாரமாயும் ஸ்பிரிச்சுவலாயும் நீதி நியாயத்தை எதிர்பார்ப்பார். அதாவது கீழ்ப்படிதல், இது போன்ற நீதிகளும் இருக்குது. அவன் விசுவாசித்தான், நீதியாக எண்ணப்பட்டது, இதுவும் இருக்கு. அதே நேரத்தில் எளியோரை போஷியாததையும் கர்த்தர் நீதியாக பார்க்கிறார். நீ உங்கள்கிட்ட நிறைய ஆகார திரட்சி இருந்துச்சு. சோதோம் கொமாராவை பற்றி சொல்லும் போது, எசேக்கியேல் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தேன், உங்கள்கிட்ட நிறைய ஆகார திரட்சி இருந்தது, நீ என்ன செய்யல, எளியோரின் கைகளை பலப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்வார். அப்போ அதுவும் நீதியாக பார்க்கப்படுகிறது. அப்போ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சில நீதி நியாயங்களை எதிர்பார்த்து காத்திருந்த போது, அவர்களோ கசப்பான கனிகளை கொடுத்தார்கள். எதிர்பார்த்ததை செய்யல, கொடுமை, முறைப்பாடு. கர்த்தர் எவ்வளவு அவங்களுக்கு அற்புத அடையாளங்களை செஞ்சு அப்படியே மன்னாவை கொடுத்தாலும், மன்னா கொடுக்காட்டி ஒரு முறைப்பாடு. எங்களை கூப்பிட்டு வந்தீங்க, சாப்பாடே கொடுக்கல, ஒரு முறைப்பாடு. சரி, மன்னாவை கொடுத்தாச்சு. மன்னாவை கொடுத்த பிறகு ஒரு முறைப்பாடு, இதே தானா சாப்பாடு. சரி, கூட நான் வெஜிடேரியனையும் கொடுத்தாச்சு. இப்போ சொல்கிறான் தண்ணியே இல்லை. சரி, தண்ணியும் கொடுத்தாச்சு. கொஞ்ச நாள் சும்மா இருந்தான். அப்புறம் சொல்கிறான் எவ்வளோ தூரம் நடக்கிறது, என்ன அவத்தில் இருக்குது, அந்த வழி அவர்களுக்கு மனமடிவாக்கிற்று அப்படின்னு இருக்குது. அப்படி எல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், பல இடங்களில் அந்த முறைப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கு. கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை செய்தும் பல நேரங்களில் நம்முடைய குறைவுகள் என்று நாம் அவர்கிட்ட சொல்லுகிறதை அவர் நிறைவேற்றியாக்கி கொடுக்கிறார். அவர் பார்வைக்கு அது குறைவே கிடையாது. அவருக்கு ஏற்ற நேரம் வரும்போது என்ன செய்வார்? கொடுக்க தான் போகிறாரு. 2வது மாதம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அவங்க 1ஆம் மாதம் 14ஆம் தேதி புறப்பட்டாங்க. ஆபிப் மாதத்தில் அவங்க எகிப்திலேருந்து. 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அவங்க வராங்க. வரும் வரைக்கும் அவர் ஆகாரத்தையும் அவங்களுக்கு கொடுக்கல, இவங்களும் கேட்கல. காரணம் என்னன்னா, எகிப்திலேருந்து கொண்டு வந்த மாவு அவங்க கையில் இருந்துச்சு. இப்போ தீர்ந்து போய் ஒரு நாள் ஆகுது. இவனை விட அவருக்கு நல்லா தெரியும் இவங்கிட்ட மாவு தீர்ந்தாதான் இவருக்கு கொடுக்கணும்னு. இவனும் மாவு இருக்கிற வரைக்கும் அவரை தேடவே இல்லை, அப்படியே விட்டுட்டான். ஆண்டவரை தேடவே இல்லை. அவர் பார்க்குறாரு, ஒரு நாள் வருவான் பையன், தீர்ந்து போன பிறகு கண்டிப்பாக நம்மக்கிட்ட தானே வருவான், எங்கே போக போகிறான் அப்படின்னு. கரெக்டாக தீர்ந்து வச்சு கர்த்தரை போக்கி கேட்கறத விட்டுட்டு முறைப்பாடு. அவர்கள் முறையிட்டார்கள் மோசேயின் இடத்துல போய், வனாந்தரத்தில் சாகடிக்கு வா, எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ சாப்பாடு கொடுத்தோன்னு கேட்குறான், வெறும் இதுதானா, நான் வெஜிடேரியன் கிடையாதா? இதுதான் முறைப்பாடு. தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வேன். இதுவரைக்கும் செய்ததுக்கு நன்மை செலுத்துறதுக்கு வாய் வரல. நான் இப்போ சொல்கிறேன், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். ஆமாம் தானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இல்லை, பிறந்த நாள்லேருந்து காப்பாற்றுறாரு. தாயின் கருவில் உருவாமலும் அவர் தானே காப்பாற்றினாரு. நமக்கு தான் ரட்சிப்பின் நாள் ஒன்று இருக்கு, நான் மறுபடி பிறந்தேன்னு வச்சிருக்கிறோம். அவர் பிறக்கிற நாள்லேருந்தே நம்மேல் கண்ணோக்கமாக இருந்தார். இந்த பிறக்கிற நாள் வரைக்கும் நமக்கு அவரை தெரியாது, ஆனால் அவருக்கு நம்மளை நல்லாவே தெரியும். அவர் பிறக்கும் போதே தாயின் கருவில் இருக்கும் போதே எரேமியா தீர்க்கதரிசனம் டிசைட் பண்ணிட்டார். பிறக்கும் போதே சிம்சோனை டிசைட் பண்ணிட்டார். பிறக்கும் போதே மோசையை டிசைன் பண்ணிட்டார். பிறக்கும் போதே இயேசுவை டிசைன் பண்ணிட்டார்.
அவருக்கு பிறக்கும் போதே தெரியும் என்ன ஆக போகுது ஏதாக போகுது. எனக்கு தான் அந்த நாள் வர வரைக்கும் வெயிட்டிங். அந்த நாள் வரும்போது எனக்கு என்ன ஆகுது தெரியுமா? இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தாரு, இதுக்கு நான் நன்றி செலுத்துறதில்ல. இப்போ நான் எதுக்கு நன்றி சொல்கிறேன்? ரட்சிக்கப்பட்ட அன்னையிலிருந்து ஆண்டவர் என்னை போஷித்தே வர்றார். சரி, அது கூட பரவாயில்லன்ட்டார் ஆண்டவர். ஓகேப்பா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை காப்பாற்றலை, யாரோ காப்பாற்றிருப்பாங்க போல. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு தான் புதுசாக உன்னை ஃபஸ்ட்டாக பார்த்தேன். சரி, அன்னையிலேருந்து காப்பாற்றுறேனே வச்சுக்கோயே அப்படின்ட்டார். அப்போவும் நம்ம பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட அன்னையிலேருந்து ஒரு 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அவர் தான் நடத்திக்கிட்டு வர்றார் எல்லா நாளும். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வரும்போது 5 வருஷம் நடத்துனதையே மறந்துடுவோம். எப்படி நடத்தி கொண்டு வந்தாருங்கிறது மறந்துடுவோம். சில நேரங்களில் கர்த்தர் பெருசாக செஞ்சால் தான் நமக்கு தெரியுது இல்லையா? கர்த்தர் வந்து மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், பெருசாக தெரியுது. குஷ்டரோகியை சுகமாக்கினார், பெருசாக தெரியுது. நல்லா கவனிச்சு பாருங்கள். இதெல்லாம் விட என்ன தெரியுமா? டெய்லி நிமிஷம் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஏன்னா நம்மளை சுற்றி பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு நிமிஷம் மட்டும் கர்த்தர் கை எடுத்தார்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் தூளாக போயிருப்போம். நம்மெல்லாம் இருந்த இடமே காணாமல் போயிருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? ஒவ்வொரு நாளும் பொக்கிஷமாக பாதுகாத்துருக்கிறாரு. ஆனால் முறைப்பாடு என்ன செய்வாரோ, ஏது செய்வாரோ, என்ன ஆகும் ஆண்டவரே ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த முறைப்பாடை முதல்ல நிறுத்திடுங்க. ஏன்னா அந்த முறைப்பாடு ஒரு வகையான அவிசுவாசம். முறைப்பாடு என்பது என்ன? ஒரு வகையான அவிசுவாசம். எனக்கு ஒரு அங்கிளை தெரியும், இப்போ அவர் இல்லை, கர்த்தருக்குள்ள நிதிரை அடைஞ்சிட்டாரு. அவர் பிள்ளைங்க அழுதா அவருக்கு பிடிக்காது. நாங்கள் அவர் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்தேன் அவர்கிட்ட போய் நான். அப்புறம் அவங்க வீட்டில் ரொம்ப மகன் மாதிரி ஆயிட்டேன். அப்போ அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் அழுதா பிடிக்காது. ஏதோ ஒன்று பிள்ளைகள் கேட்பாங்க, கேட்டு அழுவாங்க. அழுத உடனே கோபமாக வெளியே வருவார் வீட்டை விட்டு. என்ன அங்கிள் ஆச்சு? அழுகுறாங்க ஜெகன் அப்படிம்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அழுதா நம்மளும் அழத்தானே செய்யணும், சோகமாக தானே வரணும். அப்பா பிள்ளை அழுதா என்ன ஆகும்? சோகமாக வரணும்ல. இவர் கோபமாக வருவார். எதுக்கு இப்போ அழுவுது அப்படின்னு கேட்பார். நான் ஏன் அங்கிள் அப்படின்னா, நான் எவ்வளவு செய்கிறேன் அத்தனை இவங்களுக்கு தானே செய்கிறேன். அப்போ நான் செய்ய மாட்டேன்றதுனால தானே அழுகுறாங்க அவங்க. என் மேல் நம்பிக்கை தான் என்ன செய்யாது, அழுவாது. எங்கள் அப்பா வாங்கி தருவார். அழுது தான் எங்கிட்ட வாங்கணுங்கிறது சரி கிடையாது, எங்கிட்ட அன்புல தான் வாங்கணும் அப்படிம்பாரு. நான் நினைக்கிறேன், ஒரு உலக பிரகாரமான தகப்பனுக்கே இப்படி ஒரு எண்ணம் இருக்குமானால் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவர் எப்படி இருப்பார் பாருங்க. அதாவது நீங்கள் அழுறத நான் குற்றமாக சொல்லலை, அவருடைய பாதத்தில் உட்காந்து அழுறோம், அது வேற விஷயம். சிலர் அழுதுகிட்டே இருக்கும். ஆண்டவர் பாருங்க, அந்த முறைப்பாடு கர்த்தருக்கு என்ன செய்யலையாமா? பிடிக்கவே இல்லை. அதை விட அடுத்து ஆண்டவர் சொல்றார், கொடுமை. கசப்பான கனியில் இன்னொன்று என்ன? கொடுமை. இந்த கொடுமையான காரியங்கள் கர்த்தருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நிறைய காரியங்கள். நீங்கள் கொடுமைனா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நோவா காலத்தில் வசனம் சொல்லும், பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது அப்படின்னு இருக்கும். இந்த கொடுமைனா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த பாவம் இந்த பாவம், தாய் தன் பிள்ளையை கொலை பண்ணுறது, அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு வகையான கொடுமை. அதை விட மோசமான கொடுமை ஸ்பிரிச்சுவலி இருக்குது. ஆண்டவர் நரகத்துக்கே அனுப்புகிற விஷயமா என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் சாப்பாடு இல்லாத போது நீ சாப்பாடு கொடுக்காமல் இருக்கிற, ட்ரெஸ் இல்லாத போது ட்ரெஸ்ஸு கொடுக்காமல் இருக்கிற, நான் வந்து கஷ்டத்தில் இருந்தேன், நீ என்னை விசாரிக்கல, எப்போன்னு கேட்குறாரு. அவன் கேட்குறாங்க எப்போ அப்படின்னா, எப்போ ஒரு தரித்திரனுக்கு நீ அதை செய்யலையோ அது எனக்கே செய்யலைன்ட்டார். இன்றைக்கி கிறிஸ்தவம் என்பதே சர்வீஸ். கிறிஸ்தவம் என்பதே ஒரு விதமான சர்வீஸ். நம்ம வந்து அப்படியே பழக்கப்பட்டு அப்படி தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி இங்கே சர்வீஸ் மைண்டே போயிடுச்சு. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம், அவர்களை ரிமூவ் பண்ணிட்டாராம். அவங்களை என்ன பண்ணிட்டாராம், அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க வேலியெல்லாம் எடுத்து போட்டாருன்னு இருக்கு ஏசாயால. அதற்கு பதிலாக லூக்கா 13 சொல்லுது, திராட்சை தோட்டத்தில் கொண்டு வந்து எதை நட்டான்? அத்தி மரத்தை நட்டான். உங்களை என்னையும் அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த ஒலிவ மரத்தில் காட்டு ஒலிவ மரம் ஒட்ட வைக்கப்பட்டது. அவர்களுக்குரியதான அந்த ஆசீர்வாதத்துக்குள் நம்மளை கொண்டு வந்தார். ஆனால் இங்கே இப்போ என்ன பிரச்சனை? 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் லூக்கா. அத்தி மரத்தை நட்டிருந்தான், அவன் வந்து கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அதுக்கு இதுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இதுக்கும், திராட்சை தோட்டமாவது கசப்பான பழம்னு ஒன்று கொடுத்துச்சு, இது கனியே கொடுக்கல. இது என்ன இல்லை? கனியே கொடுக்கல, ஒன்றுமே இல்லை. இதுகிட்ட ஒரு விஷயத்தையும் காண முடியலையாமா. அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே எடுத்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபை இருக்கும், எபேசிலிருந்து லவோதிக்கேயா வரைக்கும். இந்த 7 சபையும் எதற்குரியதான காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 காலகட்டங்கள். அதாவது இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுலேருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் உள்ள 7 காலகட்டங்கள்.
இந்த 7 காலகட்டங்களில் 5 சபை, நல்லா தெரிஞ்சுங்க, 5 சபை குறை உள்ளது, 2 சபை குறையே இல்லாதது. அதில் ஒரே ஒரு சபை மட்டும் ஒரு நன்மையும் இல்லாதது. மிச்ச எல்லா சபைகிட்டையும் நன்மை இருக்கும். 6 சபைக்கிட்ட நன்மை இருக்கும், 5 சபைக்கிட்ட குறை இருக்கும், 2 சபைக்கிட்ட குறையே இருக்காது. ஆனால் ஒரே ஒரு சபைக்கிட்ட மட்டும் எந்த நன்மையும் இருக்காது. எந்த சபைன்னு பார்த்தீங்கன்னா லவோதிக்கேயா சபைக்கிட்ட. கடைசி சபைக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையும் இருக்காது. ஆரம்பிச்சிலேருந்து குறை பற்றி மட்டுமே ஆண்டவர் பேசிக்கிட்டு இருப்பார். குறை, அதுக்கிட்ட என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன குறை இருக்குன்னு. இந்த லவோதிக்கேயா சபைங்கிறது எந்த காலகட்டம் தெரியுமா? கடைசி சபை, கடைசி காலகட்டம். சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது பூமியில் இருக்கக்கூடிய சபைகளுடைய காலகட்டம் தான் லவோதிக்கேயா குறிக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற சபைகளே அது குறிக்குது. ஒரு நன்மையும் இல்லாத சபை. சபைக்குள்ளே போயிட்டா என்ன இல்லையாமா? ஒரு நன்மையும் இல்லையாமா. கர்த்தர் லவோதிக்கேயா பார்த்து சொல்கிறாரு, உங்கள்கிட்ட அந்த குறை உண்டு, நீ தரித்திரனாய் இருந்தும் நிர்வாணியாய் இருந்தும் உனக்கு நீ அறியாது இருக்கிறாய், என்னிடத்துல வஸ்திரத்தை வாங்கிக்கொள்ளு, களிம்பை வாங்கிக்கொள்ளு, என்னென்னமோ ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்ககிட்ட ஒரு நன்மை இருக்குன்னு ஒன்று கூட சொல்லலை. சிவன்னா சபைக்கிட்ட சொல்லும் போது ஒரு தீமையும் இல்லை, பிலதெல்பியா கிட்ட ஒரு தீமையும் இல்லை, எபேசுகிட்ட நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது, பெர்கமுகிட்ட நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது, தியத்தாரா கிட்ட நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. ஆனால் லவோதிக்கேயா கிட்ட ஒரு நன்மையும் இல்லை. அவர் வந்து தேடின போது ஒரு கனியும் காணப்படவில்லை. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதான். ஆனால் சபை எங்க இருக்குது? ஆவியானவருடைய உபதேசத்துக்கு உள்ள இருக்கு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப அத்திமரம் எங்க இருக்கு? திராட்சை தோட்டத்துக்கு உள்ள இருக்கு. எங்க இருக்கு? பிரமாணத்துக்கு உள்ள இருக்கு. எங்க இருக்கு? தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு உள்ள இருக்கு. ஆனால் எங்கே கனி? எங்கே கனி? கர்த்தர் தேடுகிற கனி எங்கே? வந்து பார்க்கிறார். எருசலேமுக்குள்ள நுழையும் போது அத்திமரத்துக்கிட்ட ஆண்டவர் அது அப்படியே தேடி பார்க்கிறார். தேடி பார்த்தா ஒரு கனியும் காணப்படவில்லை, ஒன்று கூட இல்லையா. உடனே சுயநீதி வெளிப்படுது நிறைய பேருக்கு. அதுதான் கனி கொடுக்கிற காலம் இல்லைங்களே. எப்படி கனி கொடுக்கும்? கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்க முடியுமா முடியாதா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? முடியாது இல்லையா? கரெக்ட் தானே? முடியாது தானே? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது, சீர்கேடாக இருந்தது, மாம்சமான யாவரும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படித்தானே இருக்குது? மாம்சமான யாவரும் 100%, 100%, 100% கனி கொடுக்க முடியாத காலம். ஆனால் வசனம் சொல்லுது 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவங்களாம் எப்படி இருந்தாங்க? தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டவர்கள். 100% இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு கூட. ஏன் கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்க முடியாது? இப்போ பழி என்ன? ஊர் மேலே பழி, உலகத்தின் மேலே பழி, டிவி மேலே பழி, இன்டர்நெட் மேலே பழி. அது சரியில்லை, இது சரியில்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு சித்தமானவன் எங்கே செய்வான் அவருடைய சித்தத்தை? பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை செய்வான். நீங்க பாபிலோனுக்குள்ள உட்கார வச்சாலும் தீட்டானதை சாப்பிட மாட்டேன்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான். பாபிலோனுக்குள்ள உட்கார வச்சாலும் இந்த சிலையை வணங்க மாட்டேன்னு ஒரு 3 பேர் உட்காந்துருப்பான். அவனால முடியும். கர்த்தர் ஒரு மனுஷனை நியமிச்சிட்டாரு, அபிஷேகிச்சிட்டாருன்னா எப்பேற்பட்டதான சீர்கெட்ட பூமிக்குள்ள அவங்க ஒருத்தன் மாத்திரம் உண்மை உள்ளவனாய் காணப்பட முடியும். அதுதான் கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்கிற அனுபவம். நாசரேத்துக்குள்ள இயேசுவால இருக்க முடிஞ்சுச்சா? இல்லையா? முடிஞ்சு தானே? நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோன்னு ஒருத்தன் கேட்குறான். நன்மை இல்லடா, உலகத்தையே மீட்கிற மீட்பு தோன்றும். நன்மை கிடையாது, உலகத்தையே மீட்கிற மீட்பை தோன்ற முடியும். ஏன் உங்களுடைய சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸு, என்வாயர்மெண்ட்டு, நான் இருந்த சூழ்நிலை எல்லாம் என்ன சூழ்நிலை இருந்தியா? எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து தான் வந்திருக்கோம். இங்கே யாருமே நல்ல சூழ்நிலையிலேருந்துலாம் வரல. அடுத்து சோதோமில் இருக்கிற அக்கிரமத்தை ஆண்டவர் என்ன செய்தாராம்? அது உண்மையா என்று பார்க்கும்படி கர்த்தர் இறங்கினாராம். உண்மையா என்று விசாரிக்கும்படி வந்து பார்த்தா சோதோம் மொத்தம் கெட்டு போய் கிடக்கு. மொத்த சோதம் எப்படி இருக்கு? கெட்டு போய் கிடக்கு. அதில் காப்பாற்றுறதுக்குன்னு ஒருத்தம் கூட இல்லையாமா. ஒரே ஒரு நீதிமான் இருக்கிறான். எப்படிங்க சாத்தியம் இது? ஒரே ஒரு நீதிமான். டோட்டல் சோதமையும் அழிக்க போகிறாங்க. அவன் தூதன் கேட்குறான் இவனை பார்த்து, உனக்கு யாராவது இருக்கிறாங்களா? இங்கே உனக்கு தேவையானவங்க யாராவது இருக்கிறாங்களாப்பா? ஏன்? எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைப்பா, அத்தனை பேரும் மோசமானவன் தான்.
ஆனால் அதுக்கு நடுவில் வசனம் சொல்லுது, நீதிமானாகிய லோத்துவின் நாட்களிலே. சோதோம் கொமோரா இருக்கிறதுலே டோட்டல் ஒஸ்ட் பிளேஸ். நாளைக்கு காலையில் கர்த்தர் அழிக்க போறார். இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அது ஒஸ்ட் பிளேஸ் தான். ஆனால் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அவன் நீதிமானாக இருக்கிறான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நியாய தீர்ப்பு தொடங்கிறதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் அவன் என்னவாக இருக்கிறான்? நீதிமானாக இருக்கிறான். பழியை தூக்கி யார் மேலே போடக்கூடாது. ஒரு நாளும் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற சுபாவமே நம்மகிட்ட இருக்காது. யார் மேலேயாவது பழி, ஏன்பா பாவம் செஞ்ச, நான் செய்யலைங்க, அதான் காரணம், அவங்களால தான் செஞ்சேன், இவங்களால தான் செஞ்சேன், அதால தான் விழுந்த, அவங்களால தான் இப்படியான. யாராலையும் கிடையாது. யாரும் உங்களை வீழ்த்தவும் முடியாது, நீங்கள் விழுந்தால் ஒழிய. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். தேவன் வல்லமை உள்ள தேவன். அதுதான் இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்கிற ஒருத்தனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.